வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவமாக இருக்குது. கமருதனுக்கு இவ்வளோ திறமையாக என்னையா இவர் திடீர்னு பார்த்தா சூப்பராக ட்ராயிங் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா பாட்டு பாடுறாரு, திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு பார்த்தா செம்மையாக நடிச்சு காட்டுறாரு. இப்போ அடுத்தது வந்து இமிட்டேட் பண்ணுற விஷயங்கள் நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்கள் மாதிரியும் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் வந்துட்டு திருக்குறள் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அரோரா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கமருதன் வராரு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு மோம்பப்படணும்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, நானே ஒழுங்காக சொல்ல நினைக்கிறேன். அந்த திருக்குறளை நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த வாய்ஸில் அந்த இமிடேஷனில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறளை வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் சார் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. யார் நீ, எங்கேருந்தியா நீங்கள்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி அசால்ட்டு பண்ணுறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் வந்துட்டு நிறைய இடங்களில் சூப்பரான விஷயங்களை பதிவு பண்ணதும் நம்ம கமருதீன் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலையில் வந்துட்டு ஹாஸ்டல் சூப்பராக இல்லை கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ் ரூம் சூப்பராக அப்படின்ற வரும்போது ஹாஸ்டல் தான் சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். சூப்பராக இருந்துச்சு. அதாவது நாளைக்கு நம்மளுக்கும் அந்த பிரச்சனை வரும், சரிங்களா? நம்ம அவங்க இடத்துல இருந்து எப்போயுமே திங்க் பண்ணோம். டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறீங்க, அதே வார்டன் கொடுக்க வேண்டிய மரியாதை யாருமே கொடுக்கறது இல்லையே, ஏன் கொடுக்கறது இல்லை? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வர வந்துட்டு கமருதீன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணி நிறைய பேரை கவர்றாப்பில். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா 2 குதிரைகள் ஓடுறது டக்கட அந்த மேட்டரை மட்டும் ஒரு இது பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கமருதீன் இந்த திறமையை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுன்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.